அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பெருநாள்னால ஒரு சின்ன ஸ்வீட் ஷார்ட்டான ஸ்வீட் சமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு குலோப்ஜான் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே குலோப்ஜான் தான் ஞாபகமே வரும். ஓகே, அந்த குலோப்ஜான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த குலோப்ஜான் மாவு மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய்யை கலந்து விட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுலேருந்து 2 உலக்கு நான் அந்த சர்க்கரை போட்டிருக்கேன். அதே அளவு 2.5 உலக்கு தண்ணியும் ஊற்றிக்கணும். எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்காது, அந்த சர்க்கரை பாகு பதமும் வராது. அதே அளவு தண்ணி ஊற்றி அதே அளவு சர்க்கரை பாகு வந்தால் தான் சூப்பராக இருக்குமே, டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், இப்போ கரெக்டாக சர்க்கரை பாகு நல்லா இதாக வந்துருச்சு, பதம் வந்துருச்சு. அதில் ஒரு ஏலக்காய் மட்டும் உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் பக்கத்தில் அந்த வாணலியை வச்சு நல்லா நெய்யை போட்டு நெய்யில் வறுத்தெடுத்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், வாசமாக எம்மியாக இருக்கும். அதில் நல்லா போட்டு பொரிச்செடுத்து அந்த போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து நம்ம அந்த பாகில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா செம்மையாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாத்துக்கும் ஈத் பெருநாள்